கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நேரம். இந்த வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டிருப்பது வெளிப்படுத்தல் 19:7. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவருடைய மணவாட்டியாயிருக்கிற அவருடைய சபை தன்னை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேத வசனத்தின் ஆதாரம் எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் வஸ்தியை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களும் பிரபுக்களும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். நல்ல கவனிங்க, ராஜாவினுடைய மனைவி ராஜா மாத்திரம் பார்க்கப்பட வேண்டியவள். சபை தேவன் மாத்திரம் தரிசிக்க வேண்டியது. தேவன் மாத்திரம்தான் சபையை பார்த்து ரசிக்க வேண்டும். சபையை உலகம் பார்த்து ரசித்து விடக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே அகாஸ்வேர் சொல்லி அனுப்புகிறான், தன்னுடைய மனைவியினுடைய அழகை எல்லா பிரபுக்களும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வஸ்தியை வர சொல்லுகிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகம் உங்களை பார்க்க வேண்டும் என்ற கோணத்தில் உங்களை அலங்கரித்து கொள்ளாதிருங்கள். உங்களை பார்க்கக்கூடியவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது ஆத்ம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களை பார்க்கணும். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இந்த உலகம் என்ன பார்க்கணும், உலகம் என்ன பார்த்து நீ அழகாக இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அலங்கரித்து கொள்ளாதிருங்கள். நம்மை அலங்கரித்து கொள்வது யாருக்கு? நமது மணவாளனாய் வரப்போகிற நம்முடைய இரட்சகருக்குத்தான் நம்மை அலங்கரிக்க வேண்டும். அவர் ஒருவர் தான் நம்மையும் பார்த்து ரசிக்க வேண்டும், ருசிக்கவும் வேண்டும். என்னுடைய மணவாட்டி எவ்வளவு தன்னை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாள் என்று சொல்லி மணவாளனாகிய இயேசு சொல்ல வேண்டும். ஆகவே இந்த காலவேளையில் நீங்கள் உங்களை எப்படி அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்துக்காக உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்களா? உலகம் என்ன சொல்லும், உலகம் என்னை குறித்து எப்படி பேசும் என்பதற்காக உலகத்தை திருப்திப்படுத்த அல்லது உலகம் உங்களை பார்த்து மேன்மையாய் பேசுவதற்கு உங்களை அலங்கரிக்கிறீர்களா? அல்லது உங்களை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற திருச்சபையின் நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறது? மணவாளனுக்காக தங்களை அலங்கரிக்கல, உலகத்துக்காக தங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மனப்பான்மை மாறி கிறிஸ்துவுக்காக உங்களை அலங்கரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த வார்த்தையின்படி தங்களை அலங்கரித்து கொள்ளுகிற சபையாக சபையை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.